இந்த வாரம் எங்கடா போகலாம்னு கேட்டப்ப அண்ணனும் தம்பியும் மகாபலிபுரம் போமாமான்ட்டானுங்க. சரி அப்படியே நாங்களும் பொழுது போகலான்ட்டு 3 பைக்கில் கிளம்பிட்டோம் மகாபலிபுரத்துக்கு. அப்படியே போகிற வழியில் கோவளம் பீச்சு, அப்படியே முட்டுக்காடு லேக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக மகாபலிபுரம் வந்து சேர்ந்துட்டோம். அது சென்னையிலேருந்து அவுட்ரு 40 கிலோமீட்ரு. அங்கே டோக்கனை வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. அப்படியே அங்கே நம்ம சிற்பங்கள் ஏரியாவுக்கும் வந்துட்டோம். அங்கேயும் டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே வந்தால் நல்லா பச்சை பசுமையாக இருக்குது. மேப்பில் கோட்டையை பார்த்தோன்னே ஒரு வெளிமாநிலத்து ஜோடி எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொன்னோடனே ஆள் கேமராமேனை மாறிட்டாப்புல. எங்கடா போனான்ட்டு பார்த்தா ஆள் சின்ன பையன் மாதிரி சறுக்கிட்டு வராப்புல. அப்படியே அங்கிட்டு ஒரு அக்கா பாறையை தள்ளுற மாதிரி போஸ் கொடுக்கும். இவனுங்களும் எங்களையும் இதே மாதிரி எடுங்கம்மான்ட்டு 2 பேரும் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படி பாறையில் நான் ஹைட்டான பாறையில் நான் ஏறி காட்டுறேன்ட்டு ஆள் வெயிட்டான உடம்பு வச்சுக்கிட்டு ஏற மாட்டாமல் என்கிட்ட தவந்து ஏறிட்டாப்புல. ஆனால் நம்ம முறைய மாப்பிள்ள அப்படியே வேகமாக ஏறி மேலே வந்து பார்த்தா இவனுங்க 2 பேரும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இது எப்படி மாமா 2 பாறையும் ஒன்றா நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்ட்டு என்கிட்ட கேட்குறானுங்க இவனுங்க. நானும் உங்கள் கூட தானடா வந்தேன், எனக்கு எப்பரா தெரியும் இவனுங்களை சொல்லி புரிய வைக்கிறவங்களையும் வெறும் பாடாயிருச்சு. இந்த வீரவாண்டி சும்மா இருக்க மாட்டேறான், ஏதாச்சும் பாறையில் குரங்கு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கான். அப்படியே மாப்பிள்ளை வெயில் அடிக்குதேன்ட்டு வெள்ளரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாப்புல. வாங்கி சாப்பிட்டுட்டு கணேசன்களை எங்கடா போனானுங்கன்னு பார்த்தா அவனுக்கு சரியான ஹைட்டில் உள்ள தூரத்தில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து டாட்டா போட்டு கூப்பிட்றானுங்க. அப்படியே திரௌபதி அம்மன் குளித்த ஒரு தெப்ப குளத்தையும் பார்த்தான். கல்லால் செதுக்கின தெப்ப குளத்தை பார்த்துட்டு இவனுங்க எங்கே போனானுங்கன்ற ராவிக்கிட்டே நாங்களும் புதராக ராவிக்கிட்டு போகிறோம். ஆளுகளே காணோம். கணேசனையும் கூட இன்னொருத்தனையும் இங்கிட்ட எதுவும் போயிருப்பானுங்கன்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தா அங்கே இல்லை. மாப்பிள்ளைய 2 பேரும் ஏதோ லேடி சவுண்டு கேட்குதியா மாமான்ட்டு வந்தானுங்க. இவனுங்க தான் பொம்பளை சவுண்டு கேட்டால் எங்கே வேணாலும் போய் எட்டி பார்ப்பானுங்களே. சரி வாங்கடா அவனுங்க இருந்த இடத்துக்கு போவோம்ன்ட்டு கூப்பிட்டு போயிட்டானுங்க. அங்கே போனால் பாறையிலேயே படி கட்டி வச்சுருக்கானுங்க சரியான ஹைட்டுக்கு. ஒரு வேளை ஏறி அங்கேயும் போயாச்சு. எங்கடா கூட வந்தவனுங்களை ஆளை காணாமனு பார்த்தா அந்த அந்த கல்லால் கட்டின வீடுக்குள்ளே மாப்பிள்ளை மாமா அதானே கில்லி படத்தில் நம்ம விஜய் அண்ணன் குதிக்கிற லைட் ஹவுஸ்ன்னு என்கிட்ட கேட்குறேன். அது இல்லைடான்னு சொல்லி புரிய வைக்கிறேனுங்களையும் அந்த கல்லால் கட்டின வீட்டில் ஏறிட்டானுங்க. அங்கே ஏறி பார்த்தா மகாபலிபுரம் சிட்டியே தெரியுது. சரி எங்கடா போனானுங்கன்னு பார்த்தா ஆளால் இறங்க முடியலை மாப்பிள்ளையால். எப்படியோ தவந்து இறங்கிட்டாப்புல. அப்படியே இங்கே உள்ளே ஒரு ஜோடி உள்ளே போச்சு மாமா, வாங்க மாமா ஆளை கையுங்காலமா பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணுவோம்ட்டு பிளான் பண்ணிட்டானுங்க. உள்ளே போனால் யாருமே இல்லை. ஏமாந்து வெறுங்கையோடு தான் வந்தானுங்க. சரி வாங்கடா போவோம்னு சொன்னால் அந்த புதருக்குள்ளே கூடி வந்துட்டு வெளியில் வந்துட்டானுங்க. வந்துட்டு டயர்டாச்சு மாமான்ட்டு உக்காந்துட்டானுங்க. சரி வாங்கடா பீச்சுக்கு போவோம், இங்கே ஏன்டா எவ்வளோ நேரம் இருக்குன்ட்டு நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு 10 ரூபா டோக்கனை போட்டு பீச்சுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் வந்து நாங்களும் நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம். எங்கடா கூட வந்தோம் ஆளை காணாமட்டு பார்த்தா ஏதோ ஒரு லேடிஸு பலூன் சுடுற போட்டியை இவன் பார்த்துக்கிறியான். இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் ஏயா என்னை ஏதாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கரெக்ட் பண்ண விட மாட்டேன்னு கயன்றியான். சரி பீச்சுக்கு வாடா போவோம்ட்டு பீச்சையும் நல்லா சுற்றி பார்க்க விட்டுட்டு வெயில் அடிக்கும். மாப்பிள்ளை மாமா சூடாக டீ குடிங்கன்ட்டாப்புல. டீயும் குடிச்சிட்டு கடல் அலையை பார்த்துட்டு மாப்பிள்ளை நல்லா ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாப்புல.
அப்படியே வாங்க டைம் ஆச்சு மீன் சாப்பிடுவோம்ட்டு கூப்பிட்டு போயிட்டானுங்க. அங்கே கணேசன் எனக்கு நெத்திலி மீன் தான் வேணும்ட்டியான். மாப்பிள்ளை முருகன் யாரோ அவங்ககிட்ட சொல்லியிருக்கானுங்க, நெய் மீன் சாப்பிட்டா தான் கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும்னு யாரோ சொன்னாங்களாம். அதனால் நெய் மீன் எந்த கடையில் இருக்கோ அந்த கடைக்கு கூப்பிட்டு போங்க மாமான்ட்டானுங்க. அதை கேட்டு ஒரு அக்கா கடைக்கு கூப்பிட்டு வந்தால் வேகமாக நல்லா பெரிய நெய் மீனை வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டானுங்க கொஞ்சம் நேரத்தில். சரி வாங்கடா டைம் ஆச்சுடா வாங்கடா கிளம்புவோம்ட்டு ஆளுகளை ஏற்றிட்டு ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தாச்சு.